இன்றைக்கி நம்ம ஒய்கே கேமிங்கில் என்ன பார்க்கணும்னா லைஃப் மோட் ரியல் லைஃப் மோட் விளையாட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிற கார்த்தி சொல்லு. இந்த போன எபிசோடில் வந்து அந்த நியூ ஹவுஸுக்கு போயிருப்போம். அதை வந்து டூர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த காரு பைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே விடணும், அவ்வளோதான். அந்த ஹவுஸை வாங்கிட்டோமா நம்ம? வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ட்ரெயின் ராபரி மாதிரி பண்ண போகிறோம். ட்ரெயின் ராபரி எவ்வளோ கிடைக்கும்? அது எப்படி ட்ரெயின் ராபர்னா புரியல, யாராவது புரியுற மாதிரி சொல்லு. அதான் வந்து ட்ரெயினில் வந்து இந்த பொருள்லாம் கடத்திட்டு போவாங்கள்ல, ஆமாம், அது வந்து நம்ம வந்துட்டு போய் பண்ணுற மாதிரி அந்த பொருளை நம்ம எடுத்துக்கிற மாதிரி. ஆமாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு எந்த காரில் எடுத்துகிட்டு போகலாம்? பச்சை காரில் எடுத்துகிட்டு போகலாமா? ஆமாம், லம்போகினி ஹரிகேன் சூப்பராக இருக்குது. பெட்ரோல் போடணுமா இல்லை பாரு? இது தேவையில்ல. இந்த புதுசாக ஒரு கார் இருக்கும், உங்களுக்கு 2 எபிசோட் பார்த்தாலும் அந்த கார் தெரியாது. அதுக்கு மட்டும்தான் பெட்ரோல் போகணும், ஏன்னா அது இந்த எபிசோடில் நம்ம இதுக்காக வாங்கினது. சரி, நம்ம இன்னும் நம்ம வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு வேறு சரியில்லை, கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் டே எப்படி போயிட்டுருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட டே நல்லா போயிட்டுருக்கு, இவனுக்கும் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ட்ரெயின் ராபரி பண்ண போகிறான். அதுக்கு தான் கொஞ்சம் போலீஸ் கையில் மாட்டி நான் என்ன பண்ணுறது, அவன் டே தான் கொஞ்சம் கோளாறாக போயிட்டுருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அங்கே இருக்க எல்லா காருமே எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம போய் ராபரி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேங்க, ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வர்றது அது ஏன் வீடியோ காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து கடைசியில் கவுந்துச்சு, பிளானே கவுந்துச்சு கைஸ். அதாவது வந்து இந்த 2 கேம் ஃபைலுமே கேலி ஆயிடுச்சு. இந்த ஒரு கேம் ஃபைலு தான் போட்டோ ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தாங்களாம். இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்னொரு 2 பாட்டு இருக்குது கைஸ். அதையும் தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்துடும் கைஸ். இப்போ எகிரி குதிக்க போகிறோம், அவ்வளோதான். ஐயோ, செத்துட்டாங்க கைஸ். அவன் என்னடா எகிரி குடிச்சு கீழே விழுந்தானேன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஹவுஸுக்கு வந்து போக போகிறோம். எப்படி போக போகிறோன்னா, ஏதாவது ஒரு கார் வரும், அதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். மெயின் ரோட்டில் போகிற எல்லா காருமே நம்ம கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இப்போது எந்த கார் வந்து எதனா அது ஒரு கார் நிற்குது பாரு, ஜிப்ரா கிராசிங் எது இல்லை, அந்த கார் எடுத்துன்னு போகலாமா? இல்லை, நான் ஆடி கார் எடுத்து அவ்வளோதான் கைஸ். ஆடி கார் எடுத்தாச்சு. அதெல்லாம் உங்களுக்கு எடிட் பண்ணிடணும் கைஸ், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுல்ல. சரி, நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த ஆடி கார் சரியான ஸ்பீடாக இருக்குது. ஆனால் இங்கேயே வச்சா செத்துடுறோம். இது வந்து ஒரு 3ஆவது தடவை ட்ரை கைஸ். நம்ம வந்து புது கார் வாங்க. அந்த புது கார் பேர் என்ன கார்த்தி சொல்லு? லேஞ்ச்ரோ இல்லை டிஃபெண்டர்னு நினைக்கிறேன். இல்லை டிஃபெண்டர் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெக்கார்டு கொஞ்சம் உங்களுக்கு விட்டு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம இந்த புது கார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துறோம். இன்டர்னல் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன்லாம் வச்சு சரி, இப்போ நம்ம வாங்க உள்ளே போய் நம்ம புது வீட்டுக்கு இந்த இதை போய் ட்ரான்ஸ்ஃபர். அது மாதிரி பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டில் போய் பெட்ரோல் போட்டு போயிடலாம் நம்ம. ஆமாம், அதே மாதிரி வந்துட்டு இப்போ ரோலக்ஸ் சைடில் சொல்லிட்டு போயிடலாம். அவர் வந்து இந்த வீட்டில் இருக்காளா, இல்லை இந்த வீடியோ ஓகேவா, இல்லை அவர் இந்த வீட்டுக்கு மாட்டாருன்னா நல்லா இருக்கும். சிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து எனக்கு இல்லை. நம்ம பழைய ஹவுஸ் இருக்கு, அதை வந்து கூட அவருக்கு வந்து நம்ம ஒரு கார் கொடுக்கத்தான் பார்த்துருந்தோம்ல, அவர் கொடுத்த கார் வந்து அது நிற்குது பாருங்க. இது பேர் வந்துட்டு நான் யோசிக்கிற பேரை கேட்டால் அதை விட அவர் அதோ வந்துட்டார், ரோலக்ஸ் வந்துட்டார். அதோ ரோலக்ஸ். அந்த வீடு நாங்கள் காலி பண்ண போகிறோம், நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வீடை. ஒன்று என் கூட வராது, கை காட்டுறாரு. நம்ம வந்து வழி அனுப்பி வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம வந்து இப்போ போய் பெட்ரோல் போட போகிறோம். அடுத்ததா பெட்ரோல் பங்க் எப்படிடா போனோம்? கிராஷ்டு கைஸ், இட்ஸ் ஓகே, போகலாம். ஒன்றும் ஆகாது இந்த கேம்பாடி, அது வேறு விஷயம். இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்னால ஸ்பீடுமே கொஞ்சம் லோ ஆகுது. சரி வாங்க, இப்போ நம்ம பெட்ரோல் போடணும் போயிடலாம். சரி, பெட்ரோல் எவ்வளோ பிடிக்கிறான்னு தெரியலையே. ஃபுல்லாக 350. ஓ மை கடவுள். சரி வாங்க, அடுத்தது நம்ம போயிட்டு பார்த்துடலாம். அடுத்தது எங்கே போகலாம் இப்போது? சரி, அந்த ராபரி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த ராபரி பண்ண போகிறோம். இந்த காரை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் விட போகிறோம். ரைட் லெஃப்ட் ரெடி. சரி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த வீட்டில் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் போயிட்டு ஒய்கே கேமின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10 கமெண்ட்டை வந்து நான் பின் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து அனலேந்தன் என்னமோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஐ எம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ப்ரோ. இன்னும் உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள் ப்ரோ.
தேங்க்யூ ஃபார் யுவர் சார். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். தோ லெஃப்ட் இல்லை நம்மளோட வீடு. இப்போ இது 2வது கார் தான். இன்னும் நம்மக்கிட்ட இன்னும் 2 காரு, அது இல்லாமல் ஒரு பைக்குமே இருக்குது. அதை 3த்தையுமே எடுத்துகிட்டு வந்து இதில் பார்க் பண்ணணும். ஐ திங்க் பைக் வந்து நான் காமிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். இந்த கார் வந்து இந்த எதிர் சைடு இருக்கட்டும். சரி பார்க் பண்ணிடலாம். ஒரு தடவையும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்ல கார் காணாமல் போயிடுது கைஸ். அது வந்து ஒரு தடவையும் ஸ்பேன் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஒரு வாட்டி இந்த கேம் விட்டு வெளியே போனாலும் மொத்தமே அப்படி க்ளோஸ் ஆகிடுது. புதுசாக மறுபடியும் வந்து பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்னும் என்னடா மறுபடியும் வீட்டு போகலான்னு பார்க்குறோன்னா நம்ம அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம். இன்னுமே ஒரு கார் அதை பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கேம் சேஞ்சிங்லாம் போகிறோம்னா அதை போய் கமெண்டில் வந்து அடுத்த வாட்டி என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு போடுங்க. அதுக்குமே தனியாக ஒரு சீரியஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குமே தனியாக நம்ம வீடியோவாக போட்டுடலாம். இப்போது அதே மாதிரி இவனோட அவுட்ஃபிட்டுக்கும் நம்ம வந்து சொல்லவே இல்லை. ஒரு கருப்பு கலர் ஊட்டி, பின்னாடி வந்து அது ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. ஒரு ஆர்மி டவுசரா இல்லை, இன்னுமே நம்ம தலைவனுக்கு பேரே வைக்கல. கமெண்ட்ல சொல்லுங்கன்னு பார்க்குறேன், ப்ளீஸ் கமெண்ட்ல வைக்கணும். ஐ திங்க் நம்ம ராபர்ட்னு பேர் வைக்கலாம். அன்றைக்கி தான் அத்தை வீட்டில் பேர் அது பேர் நான் சொன்னேன்ல, பைக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்க மாட்டேன்ட்டு. பைக் வந்துருச்சு கைஸ். இப்போது ஜி வேகன் மட்டும் எடுத்துகிட்டு வரலாமா? இதான் ஜி வேகன். நம்ம எடுத்துகிட்டு வந்து நிசான் ஜிடிஆர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வண்டி. கண்டிப்பாக ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ கட் பண்ணி இதையுமே எடுத்துகிட்டு வந்து போட்டு இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம அதான் பேங்க் ஈஸ்ட் பண்ண போகிறோம். பேங்க் ஈஸ்டா ட்ரெயின் ஈஸ்டா? ட்ரெயின் ஈஸ்ட். சாரி இப்போ நம்ம ட்ரோன் கேமராவில் இருக்கோம் கைஸ். சூப்பராக இப்போ நம்மளோட லுக், அந்த ஹவுஸோடைய லுக், அவுட் ஏரியாவில் எப்படி கழுகு பார்வையில் பார்த்துட்டு இருக்கோம் கைஸ். நம்ம எப்படி இருக்கு பாருங்க, சிட்டியே வர மாதிரி இருக்குது. இங்கே இந்த ட்ரெயின் தெரியுமா? அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டே போயிடலாம் கைஸ். சரி நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். இப்போ நம்ம வண்டி எடுத்துட்டு என்ன கைஸ் தலைகீழாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. இல்லை அது வந்து கேம்லேருந்தே அப்படி தான் இருக்குது. இதோ இருக்குமா அதுக்குள்ளே தலைகீழாக. சரி போகலாம் கைஸ். சரி நம்ம எந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம்? எனக்கு தெரிஞ்சு அந்த பச்சை கலர் கார் எடுத்துகிட்டு போகலாம். லம்போகினி அரிக்கேன் தானே கைஸ், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். சரி வாங்க போய் கார் எடுத்துகிட்டு எங்கே ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா? ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் நேரம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் அன்லாக் பண்ணி வண்டி மேலே ஏறுறோம். நான் அன்லாக் பண்ணும்போது குத்துறேன். நான் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். என்னோட தலைக்கீழே போயிடுச்சு கேம். என்னங்க கேம் இது? சரி வாங்க நம்ம உள்ளே போய் இன்டீரியல் பார்த்தோம்னா கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது இதோட இன்டீரியல். சரி போங்க நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஒரு வீடியோவுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு காரை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நிசான் ஜிடிஆர், செகண்ட் வீடியோவில் லம்போகினி ஹரிக்கேன், தேர்ட் வீடியோ வந்துட்டு இப்போது இந்த வண்டி. செகண்ட் வீடியோவில் 2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். லண்டண்டர் 1, அப்புறம் இன்னொரு கார் வந்துருக்கும். அது இல்லாமல் பழைய பைக்கை வந்து போட்டுட்டு இன்னொரு புதுசாமே ஒரு பைக் எடுத்துருப்போம். அந்த பைக் பேர் இசட்10R. நம்ம வந்துட்டு ரோலக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து RC390 எடுக்கலாம்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த கார்லாம் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற டுட்டோரியல் வீடியோவும் நம்ம கண்டிப்பாக போடுவோம் கைஸ். அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் ப்ரோ டிரைவர் தான், கொஞ்சம் அப்படி தான் ப்ரோ டிரைவர்லாம் ஓட்டலாம் செய்வாங்க. சரி அது விடுங்க. இப்போ நம்ம ட்ரெயிலர்ஸு சரியான அடி கைஸ். அதெல்லாம் கண்டுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்படியே ஸ்டைல். இதெல்லாம் காரை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது முன்னாடி. அதெல்லாம் ஸ்டைல், அதெல்லாம் விட்டுருங்க. சரி வாங்க இப்போ போய் நம்ம ட்ரெயின் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு நம்மளோட ஹோட்டல் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ரியல் லைஃபாக இருந்தால் நம்ம சொல்லி முடிஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ ஒரு காஸ்ட்லி அண்ட் லக்ஸுரியஸ் காரை நம்ம வந்துட்டு இப்படி நொடிக்க வச்சுருக்கோம். சரி ட்ரெயின் இது ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ண சொல்ல முடியாது, நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஆமாம், முன்னாடி பார்த்தீங்களா பேரெலாம் நிற்க வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணியிருக்கு. மொத்த டிக்கெட்டையும் நம்ம தான் புக் பண்ணியிருக்கோம். குயிக்காக வண்டியில் ஏறலாம் கைஸ். அவ்வளோதான், வண்டியில் ஏறியாச்சு. இப்போது அப்படியே நம்ம கொள்ளையடிச்சிட்ருக்கோம். அது உங்களுக்கு காமிக்காது. இந்த இடம் இப்படி தான் கைஸ் காமிக்குமே உங்களுக்கு. அது உள் பக்கம் வந்து உங்களுக்கு காமிக்காது. மொத்தமே பிளாஸ்ட் ஆகுதாங்க பாருங்க. டாம் டூம் டாம். ட்ரெயின் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அவார்டு இதுக்கு கொடுக்குற. அதை பார்த்தீங்களா ஃபயர் ரெசிடென்ட்டோட இருக்குது. இவ்வளோ ஸோ அதில் வந்து ஃபயர் கிராக் ஒன்றுமே ஆகலை. திஸ் இஸ் த ஃபயர் ரெசிடென்ட் ட்ரெயின். அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு ஒரு ஜுராசிக் பார்க் இருக்குது. அதை வச்சு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் கைஸ். அதையும் நீங்கள் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டைனோஸ் பிடிச்சிருந்தா, டைனோசர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா கமெண்டில் போய்ட்டு ரெட் கலர் ஆட் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன கார் எடுத்துகிட்டு வரலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இதெல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த காராக இருந்தாலும் நாங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் வந்துருப்போம். இப்போ வந்து உள்ளே நம்ம பேங்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சரியாக உங்களுக்கு வெளியே தெரியாது.
இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? பண்ணியாச்சு, இறங்கிக்கலாம் இப்போது. அவ்வளோதான், இறங்கியாச்சு. இந்த சைட்லேருந்து இறக்கிருக்கோம், ஏன்னா ஃபுல்லாக கொள்ளையடிச்சு வந்தோம்ல. அவ்வளோதான் கைஸ். மறுபடியும் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி வாங்க மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரெக்கார்டிங். சரி முன்னாடி போகலாம். இப்போ நம்ம எங்கே அடுத்தது போகிறோம்? நம்மளோட வீட்டுக்கு தான். போலீஸ் ஸ்டார் வந்து வாண்டட் லெவல் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளோட ரோலக்ஸோட ஃப்ரெண்டு வந்து அதை எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம லேக் அவுட்னால அந்த போலீஸ் ஸ்டார் அப்படியே தான் காமிக்குது. குயிக்காக நம்ம வீட்டில் போயிட்டு காரை விட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு போலீஸ் இங்கே பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி, ட்ரெயின் யூஸ் பண்ணாலும் ஒரு போலீஸ் கேஸ் மேலே வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு போலீஸ் கேக்கே அந்த ஃபஸ்ட் வீடெல்லாம் வச்சு செஞ்சாங்க. அது என்னென்னு போய் ஃபஸ்ட் வீடில் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிருக்கு. இல்லை, அப்பயே 3 ஸ்டார் கொடுத்தாங்க நம்மளுக்கு. இதை பாருங்க, போலீஸ் கேஸே இல்லாமல் எல்லோரும் வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம வீட்டில் போயிட்டு இந்த வீடியோ போய் நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு அதோட இந்த வீடியோவுமே நம்ம முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கன்ஃபார்ம் உங்களுக்கு எதனா ஒரு நல்லது நடந்தே தீரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.